பன்னீர்செல்வம் பாவம், ஜெயலலிதா அம்மாவும் பாவம், ரொம்ப பாவம். நமக்கு முதல்வராக இருந்தவர்களுக்கு நடந்த கேடை பற்றி நம்ம கேட்கறதுக்கு நமக்கு துணிவு யாருக்கு இருக்கு? யாருமா பேசுனீங்களா? பன்னீர்செல்வம் பேசினதுக்கு அப்புறம் தான் நம்ம பேசுறோம். ஜெயலலிதா அம்மா இறந்ததுக்கு அப்புறம் இரங்கல் கூட்டங்களை ஏற்பாடு செய்து சசிகலா ஒவ்வொரு ஊர்லயும் பேசியிருக்கணும். பன்னீர்செல்வம் அவர்கள் எடுத்திருக்கிறது துணிச்சலான முடிவு, ஒரு ஆம்பளையின் முடிவு, அவ்வளவுதான். பேச வச்சாங்கன்னு தெரியல. ஒருவேளை அந்த வடிவேலு படத்துல ஒரு காமெடி வரும், வெள்ளையா இருக்கிறவன் பொய் சொல்ல மாட்டான் அப்படின்றதுனால வெள்ளைக்கார டாக்டரை கூப்பிட்டு வந்து பேசினாங்களா என்னன்னு தெரியவில்லை. பன்னீர்செல்வம் அவர்களது நடவடிக்கை முதல்ல நமக்குள்ள மனசுக்குள்ள ஓடின படம் தான், நமக்குள்ள ஏற்கனவே மனசுக்குள்ள ஓடின படம் தான் வெளியில வந்திருக்கு அப்படிங்கிறது. உங்களுக்கு இந்த கதை அமைப்பு இப்படிதான் இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். இது ஒரு சினிமா மாதிரி தான். அட்டுவித்தால் யாரொருவர் ஆடாதாரே கண்டா, அவ்வளவுதான் விஷயம். யாரையும் எதுவுமே குறை சொல்ல முடியாது. குறைல நான் நிஜமா பாதிக்கப்பட்டவங்கிறனால எனக்கு கொஞ்சம் ஆத்திரம் உண்டு. காரணம் என்னடா, என்னிடம் இருந்த பையன் ஒரு பங்களாவை எப்படி பறிச்சாங்கிறத கேஸ்ல நீங்கெல்லாம் படிச்சிருக்கீங்க. அப்ப இவங்க முன்னால இருந்த போதே சசிகலா தான் இதெல்லாம் தூண்டி விட்டாங்கன்னா, சசிகலா தான் எங்களுடைய சொத்தெல்லாம் பறிச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வரக்கூடிய இருக்கிற எல்லா இடங்களும் அமிர்தாஞ்சல் உட்பட பெரிய பணக்காரர்களுடைய சொத்துக்களை உட்பட கவர்ந்து கொடுத்துதான் ஆவணுங்கிற கட்டாயப்படுத்தி எங்களை மாதிரி பெரிய ஆட்களுக்கே கட்டாயப்படுத்தி குடும்பருக்கு அது வந்து எடுத்துட்டு போறதுக்கோ பறிச்சுட்டு போறதுக்கோ அவங்க உடந்தே இருந்திருக்காங்கிறது தெரிஞ்ச விஷயம் தான். சரி, அம்மா போனதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் நடந்தவர்கள் என்னென்ன வசூல் நடந்திருக்குன்னு நமக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும். எங்க வேற யாருக்கும் போறதுக்கு சான்சஸ் இல்லை. அந்த வசூல் எங்க போகுமோ, மறுபடியும் வேற யாருக்குமோ போயிடுமோ அப்படிங்கறனால அந்த இடத்த தக்க வச்சு காத்துக்கிறதுக்காக அவங்க கொண்டு வர்ற பழி இது. பன்னீர்செல்வம் பாவம், ரொம்ப பன்னீர்செல்வம் பாவம், ஜெயலலிதா அம்மாவும் பாவம், ரொம்ப பாவம். யாருமே இல்லாம ஒதுக்கி எல்லா சொந்தங்களையும் விரட்டி அடிச்சு ஒரு நாய் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி விரட்டி அடிச்சுட்டு ஒரு ஆளா வச்சுட்டு அவங்களுக்கு என்னென்ன சொன்னாங்களோ என்ன ஆச்சா நமக்கு தெரியாது. நமக்கு முதல்வராக இருந்தவர்களுக்கு நடந்த கேடை பற்றி நம்ம கேட்கறதுக்கு நமக்கு துணிவு யாருக்கு இருக்கு? யாருமா பேசுனீங்களா? பன்னீர்செல்வம் பேசினதுக்கு அப்புறம் தான் நம்ம பேசுறோம். யாருமே பேசல, யாருக்குமே துணிவு இல்லை. காரணம் என்னன்னு சொன்னா, அவங்க கூப்பிட்டு மிரட்டி எனக்கு என்ன பதிலாம் உயிர் ஒருவரா வந்து கழுத அறுத்துட்டு போறோம்னா போ, அதான் வேற சமாச்சாரம். அநியாயத்தை கேட்பதற்கு, தட்டி கேட்பதற்கு என்ன மாதிரி பாதிக்கப்பட்டவர்கள் எழுந்துதான் ஆகணும். ஏன்னா வந்து இப்ப வர்றது நிஜமாவே ஆள்றதுக்காக வர்றாங்க. நல்ல யோசிங்க. ஜெயலலிதா அம்மா இறந்ததுக்கு அப்புறம் இரங்கல் கூட்டங்களை ஏற்பாடு செய்து சசிகலா ஒவ்வொரு ஊர்லயும் பேசியிருக்கணும். வருத்தப்படாதீங்க, அவங்க போயிட்டாங்க, நம்ம எல்லாம் சேர்ந்து அந்த கழகத்தை காப்பாற்றுவோம், கஷ்டப்படாதீங்க, பன்னீர்செல்வம் முதலமைச்சர் இருக்காருன்னு சொல்லி ஒவ்வொரு ஊர்களிலையும் தலையை காட்டி பேசியிருக்க வேண்டும். ஒவ்வொரு மக்கள்கிட்டையும் பேசியிருக்கணும். பேசினதுக்கு அப்புறம் இப்படி ஒரு ஐடியா இருக்கு, நம்ம மக்கள் எல்லாம் விரும்புறாங்க. பன்னீர்செல்வம் சொன்னாரு, அப்பதான் சொல்லிட்டாரு, மிரட்டி போட்டு என்ன சொல்ல சொன்னாங்க, அவருக்கே தெரியாத விஷயங்கள்ல. அப்படி நாட்டுக்கு தேவையில்லாத விஷயங்கள் நடப்பதை எதிர்த்து கேட்பதற்கு இளைஞர்கள் துணிய வேண்டும். நிஜமாக சொல்ல போனா பன்னீர்செல்வம் மாதிரி ஒரு இப்ப அவருடைய துணிச்சலை பார்த்து நான் ரொம்ப பாராட்டுறேன், ரொம்ப பாராட்டுறேன். ஏன்னா வந்து முதல்ல இவர் பேசுவாரா பேச மாட்டாரான்னு நினைச்சுக்கிட்டு இருந்த காலம் எல்லாம் உண்டு. ஆனால் தற்சமயம் ஒன்னே முடிச்சிடறாங்க. நீங்க எல்லாம் கேட்டதுதான், பிஜேபி ஆதரவானு ஸ்டாலின் கூட தான் ஆதரிக்கிறார், நல்லா திமுக இருப்பாரா அவரு. பிஜேபி நல்லவைகள் எங்க இருக்கோ அதை பாராட்டுறத பேசும்போது கூட சொன்னார். பக்கத்து மாநிலங்கள் வேற கட்சி ஆட்சி நடக்குது, அவங்க நல்லது செய்யறாங்க, பாராட்டுறோம். நல்லது செய்பவர்கள் எங்கே இருந்தாலும் பாராட்டுவதான் நல்ல மனசு. அதற்காக அவங்க திமுக கழகத்தோடு சேர்ந்த ஆட்சியை பின்னால் என்ன நடக்குதோ அது பற்றி இல்லை. என்னுடைய இந்த நேரத்தின் நினைவு நல்லா இருக்கா, சரி பிஜேபியோட சேரலாம் அப்படியோ அதெல்லாம் நினைக்க கூடாது. இதுக்கு நடந்திருக்கிறதுக்கான முடிவை மட்டும் தான் எடுக்க வேண்டும். எதை நோக்கி அவர்கள் பயணம் செய்யறதுக்காக நம்ம கேட்கறதுக்கு அதிகாரம் இல்லை, அது அர்த்தம் இல்லை. ஆகவே பன்னீர்செல்வம் அவர்கள் எடுத்திருக்கிறது துணிச்சலான முடிவு, ஒரு ஆம்பளையின் முடிவு, அவ்வளவுதான். ஆம்பளையனோட முடிவு, அதை வரவேற்பதற்கு ஆண்கள் என்ற முறையில் நான் கை தூக்குறேன். நன்றி. தமிழ்நாட்டில் அரசியல் என்பது ரொம்ப வேகமாக சூடுபிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. நேற்று ராத்திரியிலிருந்து பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை இந்த அரசியல் போக்கை நாம் சற்று பொறுத்திருந்து பார்க்கலாம் என்றாலும் கூட பன்னீர்செல்வம் அவர்கள் தொடர்ந்து முதல்வராக தமிழகத்தில் இருக்கின்ற ஒரு நிலையை பாரதிய ஜனதா கட்சி விரும்புகிறது என்றுதான் சொல்ல வேண்டும். அதற்கு 2-3 காரணங்கள் உண்டு. ஒன்று, திரு பன்னீர்செல்வம் அவர்களுடைய ஆட்சி முறை நன்றாகத்தான் போய்கொண்டிருக்கிறது. எல்லோரோடும் அணுகக்கூடிய ஒரு முதல்வராக, எளிமையான முதல்வராக தன்னை அவர் மக்கள் மத்தியிலே முன்னிறுத்திக் கொண்டிருக்கிறார். அவருக்கு தொடர்ந்து ஒரு புகழ் கிடைத்துக் கொண்டிருக்கிறது என்பதை பொறுக்காத அவரது கட்சியிலே இருக்கிற சிலர் அவரை அகற்றிவிட்டு தாங்கள் பதவிக்கு வர வேண்டும் என்று துடிக்கிறார்கள் என்று அவர்கள் அவசரம் புரிகிறது. பிஜேபி சார்பாக நாங்கள் என்ன நினைக்கிறோம் என்றால், இந்த அவசரம் தேவையில்லை என்று நினைக்கிறோம். இரண்டாவது விஷயம்,
திருமதி சசிகலா அம்மையார் மீது சொத்து குவிப்பு வழக்கு அதனுடைய தீர்ப்பு நிலுவையில் இருக்கு. வழக்கு விசாரணை எல்லாம் முடிந்த பிறகு தீர்ப்பு நிலுவையில் இருக்கும்போது, அதுவும் இன்னும் ஒரு வாரம் 10 நாட்களில் அதனுடைய தீர்ப்பு வர இருக்கும்போது அவசரமாக அதிலிருந்து அவங்க முதலமைச்சராக துடிப்பது என்பது தேவையில்லை என்று பாரதிய ஜனதா கட்சி கருதுகிறது. அவர்கள் அந்த வழக்கினுடைய முழு தீர்ப்பு கிடைத்த பிறகு தனக்கு கிளீன் சிட் கிடைச்சதுன்னு சொன்னால் அவங்க முதலமைச்சராக பொறுப்பேற்பதற்கு சரியாக இருக்கும். இல்லைன்னா என்ன ஆகுது, உலக அரங்கில் அவர்கள் மீது தண்டனை ஏதாவது விதிக்கப்படும் பட்சத்தில் ஒரு முதலமைச்சர் இந்தியாவில் மாநிலத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறவர், அவர் மீதே ஊழல் குற்றச்சாட்டு, அவரே சிறைக்கு போயிருக்கிறார் என்றெல்லாம் பேச்சு வந்தால் அது இந்த நாட்டிற்கு வெளிநாடுகளில் ஒரு நற்பெயரை ஈட்டி தராது. அதனால் அவங்க பொறுத்திருக்கலாம் என்பதும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு காரணம். மூன்றாவது மிக முக்கியமான காரணம், பன்னீர்செல்வம் அவர்கள் தொடர்ந்து மத்திய அரசாங்கத்துடனும் சரி அண்டை மாநிலங்களுடனும் சரி நல்லிணக்கம் வச்சிருக்கிறாரு, நல்லுறவு வச்சிருக்கிறாரு. கொஞ்சம் கூட ஈகோ பார்க்காம ஆந்திரா வரைக்கும் போய் ஒரு 6 டிஎம்சி தண்ணியை வாங்கி கொண்டு வருகிற ஒரு முதலமைச்சரை தமிழகம் கண்டிருக்கிறது. அப்படி நல்லுறவு வைத்திருக்கிறார். ஜல்லிக்கட்டை பற்றி எங்கே பேசினாலும் இது பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய ஒத்துழைப்பால் தான் எங்களுக்கு கிடைத்தது என்பதை பற்றி பாரதிய ஜனதா கட்சியின் அரசாங்கத்தையும் அவர் பாராட்டி பேசிக்கொண்டே இருக்கிறார். எனவே இப்படி நல்லுறவை பெண்ணுகிற ஒருவர் முதலமைச்சராக இருக்க வேண்டும் என்று நாம் நினைக்கின்றோம். அதனால் அவசரப்பட வேண்டாம். சசிகலா அவர்கள் முழுமையாக அவர்கள் அதிமுகவினுடைய ஆதரவை பெற்று மக்களுடைய ஆதரவை பெற வேண்டும். அதிமுக எம்எல்ஏக்களுடைய ஆதரவு மாத்திரம் முக்கியம் நினைச்சிடக்கூடாது. ஏன்னா 2 வருஷத்துக்கு முன்னால் சட்டமன்றத்தில் அவங்க வேட்பாளர்களாக தேர்தலுக்கு டிக்கெட் கொடுக்குறப்பயே பரவலாக ஒரு அதிருப்தி வந்தது. சசிகலா அம்மையாருக்கு வேண்டியவர்களுக்கு தான் அவங்க எம்எல்ஏ டிக்கெட் கொடுக்குறாங்க, கேண்டிடேட் கொடுக்குறாங்க என்று சொல்லி. அதனால் இப்போ இருக்கிற பல எம்எல்ஏக்கள் அந்த அம்மாவுடைய சிபாரிசில் வந்தவங்க தான், அதனால் அவங்க ஆதரிப்பாங்க. ஆனால் மக்கள் ஆதரிப்பதாக இல்லை. நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், கருணாநிதி அவர்கள் விட்டு எம்ஜிஆர் வெளியில் வரும்போது ஒரு எம்எல்ஏ கூட எம்ஜிஆர் கூட வரல. ஒட்டுமொத்த கட்சியும் கருணாநிதி அவர்கள் பின்னால் இருந்தது. ஆனால் மக்கள் எம்ஜிஆர் கூட இருந்தாங்க. ஜெயலலிதா அம்மையார் அப்படி தான் வரும்போது கூட கட்சியினர், நிர்வாகிகள், எம்எல்ஏக்கள் எல்லாம் ஜானகி அம்மா கூட தான் இருந்தாங்க. ஆனால் மக்கள் ஜெயலலிதா அம்மா கூட இருந்தாங்க. இன்னைக்கு அதே மாதிரி சசிகலா அம்மையார் பின்னால் கட்சி இருக்கலாம், ஆனால் மக்கள் அவர்கள் பக்கம் இல்லை என்பதை அதிமுகவினர் குறிப்பாக அதனுடைய தலைமை புரிந்து கொள்ள வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சி விரும்புகிறது. ஜெயலலிதா அம்மாவுக்கு சிகிச்சை அளித்ததில் எய்ம்ஸ் டாக்டர்கள் ரொம்ப முக்கிய பங்கு வகித்தது. எய்ம்ஸ் மருத்துவமனை டாக்டர்கள் இதை பற்றி மௌனமாக இருக்கிறாங்க, ஏன் என்பதை பற்றியும் கூட அதிமுக விளக்கம் முன்வர வேண்டும். அவர்கள் பெரிதாக அறிக்கை விட்ட மாதிரி தெரியல, ஆனால் அவங்க சிகிச்சைன்னு கொடுக்கல. அதனால் அதை அவங்க தெளிவுபடுத்த வேண்டும். அதுலேயும் லண்டன்லேருந்து ஒரு டாக்டரை வரவழைச்சு இவங்க முதலமைச்சராக பொறுப்பேற்கிற இந்த நேரத்தில் அவரை வைத்து பேச விடுவது என்பதெல்லாம் சரியான முன்னுதாரணமாக இருக்காது. ஏன் ஒரு வெள்ளைக்கார டாக்டர் பேச வச்சாங்கன்னு தெரியல. ஒருவேளை அந்த வடிவேலு படத்தில் ஒரு காமெடி வரும், வெள்ளையா இருக்கிறவன் பொய் சொல்ல மாட்டான் அப்படின்றதுனால வெள்ளைக்கார டாக்டரை கூப்பிட்டு வந்து பேசினாங்களா என்னன்னு தெரியவில்லை. இது போன்ற முன்னுதாரணங்கள் எல்லாம் அவர்கள் தவிர்த்திருக்க வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சி நினைக்கிறது. தொடர்ந்து பன்னீர்செல்வம் முதல்வராக இருக்க பிஜேபியின் சார்பாக எங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளோம்.